திமுகவுடன் மோதத் தயாராகிவிட்ட விஜய். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு இபிஎஸ் பகிரங்க ஆதரவு. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதை கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதுக்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தோம். அத்தனை போராட்டம், ஆயிரக்கணக்கான போராட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம். இது ஜனநாயக நாடு. மாநாட்டிற்கு எதிரான தடைகளை தகர்த்தெறிவோம் என நடிகர் விஜய் சூளுரை. நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆளுங்கட்சியான திமுகவினரால் தரப்படும் தடைகளை தகர்த்தெறிவோம் என நடிகர் விஜய் சூளுரைத்துள்ளது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்க்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியும் பகிரங்கமாக ஆதரவு குரல் கொடுத்துள்ளதை அடுத்து திமுகவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரளும் கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் திறனாய்வாளர்கள் சூடான விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஆளுங்கட்சியான திமுக மீதான கோபத்தின் காரணமாகவே புதிய அரசியல் கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதுதான் அரசியல் திறனாய்வாளர்களின் பொதுவான கருத்தாக இருந்து வருகிறது. அதனை உண்மையென நினைக்கும் வகையில்தான் நடிகர் விஜயின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அமைந்திருக்கின்றன. செப்டம்பர் 21ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடத்துவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னணி நிர்வாகிகள். மாநாட்டிற்கு அனுமதி கொடுப்பதற்காக விழுப்புரம் மாவட்ட போலீஸ் தரப்பில் அனுப்பப்பட்ட 21 கேள்விகள் அடங்கிய கடிதத்தை பார்த்து பிரதான எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி ஆளுங்கட்சியான திமுகவின் தோழமை கட்சி தலைவர்களே அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். தமிழகத்தில் இதற்கு முன்பு எப்போதும் நடைமுறையில் இல்லாத வகையில் ஒரு அரசியல் கட்சியின் மாநாட்டிற்கு, அதுவும் புதிதாக தொடங்கப்பட உள்ள அரசியல் கட்சி ஒன்றுக்கு 21 கேள்விகளுக்கு பதில் அளித்தால்தான் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி தரப்படும் என்று போலீஸ் தரப்பில் எப்போதுமே நிபந்தனைகள் விதித்தது கிடையாது. நடிகர் விஜயை பார்த்து ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது என்று அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்தும் வகையில்தான் தமிழக வெற்றிக் கழக மாநாடு வெற்றிகரமாக நடந்துவிடக் கூடாது என்று திமுக அரசு முட்டுக்கட்டைகள் போட்டு நடிகர் விஜயை வெறுப்பேற்றுகிறார்கள் என்று சமூக ஊடகங்களிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு தரப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் நேரத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒன்றுதான் தமிழக அரசியல் களத்தை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சி என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு விட்டது என்ற மகிழ்ச்சியான தகவலை நடிகர் விஜய் அறிக்கை மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். ஆளும் கட்சியான திமுகவின் மறைமுக மிரட்டல்களையும் அம்பலப்படுத்தியுள்ளார் நடிகர் விஜய் என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட்ட அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய தகவல்களில் ஊடகங்களிலும் அரசியல் திறனாய்வாளர்களிடமும் விவாதப் பொருளாக மாறியிருக்கும் வாக்கியங்கள் தான் முக்கியமானவை. தடைகளை தகர்த்து கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம், வெற்றி கொடி ஏந்தி மக்களை சந்திப்போம், வாகை சூடுவோம் என்று நடிகர் விஜய் அறிவித்துள்ளதுதான் இன்றைய அரசியல் களத்தில் சூடான விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. ஆக மொத்தத்தில் செப்டம்பர் 21 மாநாட்டில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை நடிகர் விஜய் பகிரங்கமாக அறிவித்து விடுவார் என்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழக முன்னணி தலைவர்கள். நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய தகவல்கள் இதோ. திசைகளை வெல்லப் போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது
முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது. கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள். தடைகளை தகர்த்து கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம். வெற்றி கொடி ஏந்தி மக்களை சந்திப்போம், வாகை சூடுவோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படை கோட்பாட்டோடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே. முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வ பதிவுக்காகவுமே இதுவரை நாம் காத்திருந்தோம். தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்ய கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்து இருந்தோம். பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் அரசியலில் தமிழக வெற்றி கழகம் பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி உள்ளதை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளது. நடிகர் விஜயின் அறிக்கை மூலம் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகங்களை வகுப்பதற்கு இன்றைய தேதியில் இருந்தே முனைப்பு காட்டுவதற்கு ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை விரட்டும் வகையில் நடிகர் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் அமைந்து விட்டன என்கிறார்கள் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். நடிகர் விஜய்க்கு ஆதரவாக ஆரம்பத்திலிருந்தே கருத்துக்களை தெரிவித்து வரும் அதிமுக தற்போது மாநாட்டிற்கு திமுக அரசால் கொடுக்கப்படும் முட்டுக்கட்டைகளை அம்பலப்படுத்தும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாகவே விஜயை ஆதரித்தும் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இந்த விஷயம் ஆரம்பிக்கலாம். அதை கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதுக்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தோம். அத்தனை போராட்டம், ஆயிரக்கணக்கான போராட்டம் அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம். இது ஜனநாயக நாடு. அவருடைய உரிமைகளை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம். யாரெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் இருக்கிறார்களோ காவல்துறை அனுமதியோடு அதுவும் பாதுகாப்போடு நாங்களாம் அனுமதி கொடுத்தோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திப்போம்.